முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நம்பிக்கையோட என் அப்பன் முருகன் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார்ன்ற நம்பிக்கையோட என் வேலை தொட்டிருக்கும் போது நான் எப்படி அதை பொய்யாக போகச் செய்வேன்? உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போலவே நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயத்தை நிச்சயமாக நாளைக்கே உன் கைகளில் கொடுத்துட்றேன். உன் மனசு சுத்தமாக இருக்குது, ஆனால் உன் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளாக இருக்குது. அதுதானே இப்போ உனக்கு பிரச்சனை. மன தூய்மையோட நல்ல பிள்ளையாக உண்மையாக நீ வாழும்போதும் ஏன் உன் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்னு நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் சோதனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை நடத்தி தர நான் வந்துட்டேன். உன்னை விட நீ என்னை தான் அதிகம் நம்புறேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்க போகிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எல்லா விஷயங்களையும் இனிமே உனக்கு சிறப்பாக அழகாக வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்குறேன். எல்லாரும் இந்த உலகத்தை மாற்றணும், இதில் இருக்க மனிதர்கள் தப்பாக இருக்காங்க, அவங்க மாறணும்னு அதையும் இதையும் தான் மாற்ற நினைக்கிறாங்களே தவிர யாருமே தன்னை முதல்ல மாற்றிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. முதல்ல இந்த மனிதர்கள் தன்னை மாற்றிக்கணும். இரண்டாவதாக தன்னை சுற்றியுள்ள விஷயங்களை மாற்றிக்கும் போது எல்லாமே தானாகவே சரியாயிடுமே செல்லமே. இந்த உலகத்தில் நம்ம பிறந்துட்டோம், என்ன பண்ணுறது, வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆகணும்னு வாழ்க்கையை வெறுமையாய் வாழ்வதை விட இன்னொரு முறை பிறக்கவா போகிறோம்னு நினச்சி மகிழ்ச்சியாய் வாழ தயாராகு. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் நீ கண்ணீர் சிந்தும்போது உன் கண்ணீர் துளிகளை துடைக்க வராத கைகளும், நீ வேதனையில் இருக்கும்போது வருத்தத்தில் இருக்கும்போது உனக்கு ஆறுதல் சொல்லாத வாய்களும் ஒரு நாளைக்கு உன்னை சொந்தம் பந்தம்னு சொல்லிக்கிட்டு தேடி வரும்போது நீ அவர்களை கண்டும் காணாமல் ஒதுக்கி விட்டு கடந்து போகிறதே அவங்களுக்கு சரியான பதிலடியாக இருக்கும். கூடிய சீக்கிரம் நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு உயர போகிற. அப்போது இதே மனிதர்கள் கண்டிப்பாக உன்னை நோக்கி தேடி வருவார்கள். சற்றும் யோசிக்காமல் அவர்களை கடந்து போய்விடு என் செல்லமே. எப்பொழுதெல்லாம் கஷ்டங்கள் மலை போல உன் வாழ்க்கையில் வந்து அருவியாக கொட்டுதோ அப்போதெல்லாம் உன்னை குடையாக இருந்து காப்பதற்காகவே இந்த முருகன் நான் இருக்கேன். கஷ்டம் மலைனா குடையாக இந்த முருகன் இருப்பேன்ற நம்பிக்கையை நீ எப்போதும் உனக்குள்ளே வச்சுக்கோ. உன்னால் யாரும் காயப்பட்டுடக்கூடாது, உன் வார்த்தைகளால் யாரும் மனசு நொந்து போயிடக்கூடாதுன்னு நீ ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து யோசித்து பேசும்போது கண்டிப்பாக உன் மனசு நோகும்படியான விஷயங்களை நானும் உன் வாழ்க்கையில் நடத்த விட மாட்டேன். இனி எல்லா விஷயத்திலும் எல்லா செயல்களிலும் நானும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது வேணும்னா உன் கைகளில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உழைப்புங்கிறது உன் கைகளில் தானே இருக்குது. நம்பிக்கையோடு உன் உழைப்பை நீ செய்யும்போது, நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக அதன் மூலமாக உனக்கு நல்லதை நான் நடத்தி கொடுத்தே தீருவேன். வாழ்க்கையை நீ நிம்மதியாக சந்தோஷமாக வெற்றிகரமாக வாழணும்னா அதுக்கு 2 வழிகள் இருக்குது. ஒன்று, இருக்கிற நிலைமையை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ்க்கை அதன் போக்கிலேயே வாழ்கிறது. இன்னொன்று, இப்போது இருக்கிற நிலைமையை மாற்றி அமைச்சு அதை உனக்கு பிடிச்சா மாதிரி புதுசாக வாழணும். எதை செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போ. எந்த சூழ்நிலையிலையும் வாழ்க்கையை பிடிக்கலை வேணான்னு சொல்லி வெறுக்கவும் வேண்டாம், அதை ஒதுக்கவும் வேண்டாம். வாழ்க்கை எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு எதிர்கொண்டு வாழ தயாராய்க்கோ என் செல்லமே. தப்பி தவறி கூட ஒரு சில விஷயங்களுக்காக அடுத்தவங்க கிட்ட போய் கையேந்தி நிற்காதே. ஒன்று பணம், இன்னொன்று பாசம். பணத்துக்காக நீ உதவி கேட்டு போனாலும் இந்த உலகம் உன்னை மதிக்காது. அல்லது பாசமே காட்ட மாட்டீங்க, என் மேலே அன்பு காட்ட மாட்டீங்கன்னு நீ கையேந்தி போனாலும் அப்புறம் நீ தான் வருத்தப்படக்கூடியதாக இருக்கும். அதனால தான் பணம் வேணும்னோ பாசம் வேணும்னோ அடுத்தவங்களை எதிர்பார்த்து போய் நீ ஏமாந்து போகாதேன்னு சொல்கிறேன். வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சில வலிகளும் வேதனைகளும் இருக்க தான் செய்யும். நீ தான் அதை உனக்கான பாடமாக ஏற்றுக்கிட்டு கடந்து போகணும். எல்லா பாடமும் உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றத்தை உருவாக்கும். நீ கற்றுக்கிட்ட பாடங்களை வச்சு வாழ்க்கையை எப்படி ஜெயிக்கிறதுன்றதை நீ தெரிஞ்சுக்கோ. உனக்கு துணையா இந்த முருகன் நான் இருக்கும்போது கண்டிப்பாக உன்னை தோற்று போக விட்டுற மாட்டேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து வழிகாட்டி
உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. யாருக்காவது நீ கடன் கொடுத்து பார்த்தாதானே நீ எவ்வளவு பெரிய ஏமாளின்னு உனக்கு தெரியும். நீ என்னவோ நீ தான் இந்த உலகத்தில் அதிபுத்திசாலிங்கிற மாதிரியும் உனக்கு தான் எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் நீ பேசியே சமாளிச்சிருவ, நீ தைரியசாலி நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உண்மையிலேயே நீ அடுத்தவங்களுக்கு கடன் கொடுத்து பார்த்தினாதான் அதை உன்னால் திருப்பி வாங்கவே முடியாத அளவுக்கு அவங்க எப்படிலாம் பேசி சமாளிப்பாங்க, உன்னை ஏமாற்றுவாங்க, நீ எவ்வளவு பெரிய ஏமாளின்றதை உனக்கே தெரியப்படுத்துவாங்க. கொடுத்த கடனை கேட்டு பார்க்கும்போது தான் அவங்க அவ்வளோ அறிவாளியான்றது உனக்கே புரிய வரும். அந்த அளவுக்கு அவங்க பேசுவாங்க. உன் வாழ்க்கையில் நீ நிம்மதி வேணும்னா, நிம்மதியாக வாழணும்னு நினச்சினா கடனை கொடுக்கவும் வேண்டாம், கடனை வாங்கவும் வேண்டாம் என் செல்லமே. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, உனக்கு பிடிக்காத சில பேரை பற்றி நீ சிந்திக்கக்கூடாது. உனக்கு பிடிக்காதவங்க நினைக்கிற மனிதர்களை நீ சந்திக்கவும் வேண்டாம். சிலரை பற்றி சிந்திக்காமல் சிலரை சந்திக்காமல் நீ இருப்பது தான் உன் வாழ்க்கையில் துன்பங்களை நீ சந்திக்காமல் இருப்பதற்கு நல்ல வழி. இது இரண்டையும் நீ செஞ்சிட்டாலே உன் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் இருக்காது. உனக்கு ஒருத்தவங்க பிடிக்கலன்னு தெரிஞ்ச பிறகும் எதுக்காக அவங்கள தேடி போகணும்? அல்லது அவங்களே வந்து பேசும்போதும் நீ எதுக்காக பதில் சொல்லணும்? தேவையற்ற விஷயங்களை புறம் தள்ளி ஒதுக்குவது தான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. எப்போவுமே தூங்கிக்கிட்டே இருக்கிறவனுக்கு முதல் எதிரி அவன் படுக்கிற பாய் தான். பேசிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு முதல் எதிரி அவனுடைய வாய் தான். பாயை சுருட்டிட்டு நல்லா சுருக்கமாக தூங்கி சுறுசுறுப்பாக உழைச்சினா நீ ஆரோக்கியமாக இருக்கலாம். வாயை சுருட்டிக்கிட்டு அளவோட பேசுனா நீ ஆனந்தமாக வாழலாம். இதை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. சோம்பேறித்தனத்துக்கும் இடம் கொடுக்காதே, தேவையில்லாமல் வெட்டியாக பேசுகிறதுக்கும் நீ இடம் கொடுக்காதே. அளவாக பேசு, அர்த்தத்தோடு பேசு, வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. உன் மனசில் காயம் இருந்துச்சுன்னா, மனசில் கஷ்டம் இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக நினச்சி சொல்லிக்கிட்டே இருக்காத. காலம் கண்டிப்பாக காயத்தை சரி பண்ணும்னு இந்த உலகம் சொல்லும், ஆனால் அது உண்மை கிடையாது. காயம் உன்னை பக்குவப்படுத்த ஆரம்பிக்கும். காயத்தோட எப்படி இந்த உலகத்தை வாழணும், எப்படி சமாளிக்கணுன்றதை உனக்கு காலம் கற்றுக் கொடுக்கும். யார் வாழ்க்கையில் கஷ்டம் இல்லை, யார் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை, எல்லார் வாழ்க்கையிலையும் அவங்கவங்க வசதிக்கு ஏற்றாற் போல, அவங்கவங்க சூழ்நிலைக்கும் குடும்பத்துக்கும் ஏற்றாற் போல கஷ்டம் இருக்குது. அதே அளவுக்கு மனசில் காயமும் இருக்கும். எல்லா மனிதர்களும் காயத்தை சமாளிச்சுக்கிட்டு தாங்கிக்கிட்டு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உன்னாலையும் உன் மன கஷ்டங்களையும் காயங்களையும் மறந்து நிம்மதியாக வாழ முடியும். இந்த முருகன் வாழ வைக்கிறேன். அனைத்தையும் தாங்கி சமாளித்து கடந்து கடைசியில் நீ வாழ்க்கையை ஜெயிக்கும்படியும் கூட இந்த முருகன் நிச்சயமாக செஞ்சு கொடுக்குறேன். இந்த உலகத்தில் உன்னை பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்க, உன் சுக துக்கங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட 3 விஷயங்கள் யாருன்னு நான் சொல்லட்டுமா? உன் தலையணையும் உன் போர்வையும் உன் கண்ணாடியும் தானே. நீ மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறியோ அதை கண்ணாடி முன்னால் நின்று உன் மனசுக்குள்ளேயே நீ பேசுகிறத நான் பார்க்குறேன். போர்வையை போத்திக்கிட்டு தலையணையில் அழுதுகிட்டு உன் மன வருத்தங்களை அதெல்லாம் நீ இறக்கி வைக்கிறதையும் இந்த முருகன் நான் அறிவேன். எந்த விஷயத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறேன்? மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சி அதை விதையாக போட்டு மரமாக வளர்க்க போறியா என்ன? எதுவாக இருந்தாலும் தூக்கி ஒரு ஓரமாக கிடப்பில் போட்டுட்டு நடக்க வேண்டிய வேலைகளை பாரு. உன் வாழ்க்கையை வசந்த காலமாக ஆக்கி உன்னை நல்லபடியாக பேரும் புகழோடும் பெருமையோடும் வாழ வைக்கணும்னு ஒரு அப்பாவா நான் ஆசைப்படுறேன். நீ என்னன்னா சின்ன சின்ன அற்ப விஷயங்களில் மனசை புகுத்தி சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்து வாழ்க்கையில் சீக்கிரமே தோற்று போய் மூளையில் முடங்க போகிறேன்னு சொல்கிற என் செல்ல பிள்ளையே, உன் கண்ணு முன்னாலேயே இப்படி மூளையில் முடங்கி போய் வாழ்க்கையில் தோற்று போனவங்களை நீ பார்க்கலையா என்ன? சின்ன சின்ன அற்ப விஷயங்களும் அற்ப சந்தோஷங்களும் பெரும் சந்தோஷமாக பெரும் மகிழ்ச்சியாக உன் கண்ணுக்கு முன்னாக தெரியலாம். இது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வரக்கூடிய விஷயங்கள். ஆனால் நீ புத்திசாலி பிள்ளையாக இருந்தீனா இந்த அல்ப சந்தோஷங்களையும் அல்ப மகிழ்ச்சியையும் அற்பத்தனமான விஷயங்களையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு வாழ்க்கையை ஜெயிச்சு நல்லபடியாக முன்னேறதுக்கும் 4 பேர் முன்னால் நல்லபடியாக வாழ்ந்து காட்டவும் தயாராக தைரியமாக தலை நிமிர்ந்து நில்லு. உன் வாழ்க்கையில் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லா கஷ்டங்களையும் தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியும்.
என்னை நீ மிகப்பெரிய விஷயத்துக்காக பயன்படுத்திக்கோ. அற்ப விஷயங்களுக்காக என்கிட்ட வேண்டுதல் வைக்காதே. உனக்கு எது தேவையோ, உனக்கு எது சரியோ, உனக்கு எது வேணுமோ, உனக்கு எது நிரந்தர மகிழ்ச்சியை கொடுக்குமோ அதை இந்த முருகன் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். எல்லாரும் உனக்கு வேணும் வேணும் நீ தான் நினைக்கிற. எல்லாரும் உனக்கு சொந்தமாக உன் கூடவே இருக்கணும்னு நீ ஆசைப்படுறதாலேயே இந்த உலகம் உன்னை தனிமைப்படுத்துது. இந்த உலகமே அப்படிதான். எல்லா சொந்த பந்தமும் வேணும், எல்லா உறவும் வேணும்னு நினைக்கிறவங்களும் ஓரமாக தூக்கி ஒதுக்கி வச்சிருவாங்க. யார் ஒருத்தவங்க சொந்த பந்தமே வேணாம், காசு பணம் தான் பெருசு நினைக்கிறாங்களோ அவங்க பின்னாடி இந்த உலகமே போய் நிற்கும். அதுதானே உண்மை. யாருக்குமே எப்போதுமே நம்ம எந்த விதத்திலும் கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிற மனிதர்களுக்கு இந்த உலகமெல்லாம் ஒன்றா சேர்ந்து கஷ்டத்தை மட்டுமே கொடுக்கும். என்ன செய்கிறது? நல்லவங்களுக்கு காலம் இல்லை, நல்லவங்களுக்கு கெட்டதே நடக்குது. உன் வாழ்க்கையிலையும் அப்படி கெட்டது இதுவரைக்கும் நடந்திருக்கலாம். ஆனால் இனிமே இந்த முருகன் அதை அனுமதிக்க மாட்டேன். நீயும் எத்தனையோ பேர்கிட்ட போய் பேசி பழகி கெஞ்சி கேவலப்பட்டு எதிர்பார்த்து ஏமாந்து போய் கண்ணீர் விட்டு கஷ்டத்தை எல்லாம் அனுபவித்த பிறகு இப்போது தானே உனக்கு சில விஷயங்கள் புரிய வந்திருக்கு. இவ்வளவு நாளா இஷ்டம் இல்லாதவங்களை நீ இழுத்து பிடிச்சு உன் வாழ்க்கையில் வச்சிருந்துருக்கன்றது இனிமேலாவது வந்தா வரட்டும் போனா போகட்டும்னு மனிதர்களை அவங்க போக்கிலேயே போய் கையாள தயாராகு. உனக்கு எல்லாமுமாய் இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது இந்த அற்பத்தனமான அல்ப புத்தி கொண்ட மனிதர்களும் உறவுகளும் உனக்கு வேண்டாம். யார் நல்லவங்களோ அவங்கள உன் வாழ்க்கையில் நானே கொண்டு வந்து சேர்ப்பேன். நல்ல மனிதர்களையும் உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருந்து ஆறுதல் சொல்பவர்களையும் உன் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை தரும் மனிதர்களையும் உன் கூட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எந்த விதத்திலும் இனி கஷ்டப்படவோ கண்ணீர் விடக்கூடவே கூடாதுன்னு நான் முடிவெடுத்துட்டேன். அதனால் உனக்கான நல்ல விஷயங்களையும் உன்னை புரிஞ்சுக்கிட்ட நல்ல மனிதர்களையும் உனக்கு நல்லது செய்யக்கூடியவர்களையும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீயும் அனைத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ தயாராகு. இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக நான் செஞ்சு கொடுக்குறேன். இந்த உலகம் எப்போதும் நல்ல குணம் உள்ளவர்களை நிராகரிக்கும், நிறைய பணம் உள்ளவர்களை அனுசரிக்கும். நீ நல்ல குணமும் நிறைய பணமும் உள்ள பிள்ளையாக வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிச்சு நிற்கணும் என் செல்லமே.